டமால் டுமில் பட்டாசு நமத்து போன பட்டாசு யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி நடக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டமா தேரோட்டமா அப்படின்னு சொல்லிட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கான ஒரு டாஸ்க் நடக்குது. அப்புறம் பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு, வேர்ஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு அப்படின்ற ஒரு டிஸ்கஷன். அப்புறம் தலைவனா தலைவியா அப்படின்ற டாஸ்க் இந்த வாட்டி ரொம்ப சீக்கிரமாவே வச்சுட்டாங்க. அண்ட் கடைசியா பார்த்தீங்கன்னா எப்பவும் போல அந்த வீட்டில் நடந்த காசிப்ஸ் என்ன அப்படின்னு அண்ட் இது எல்லாமே வந்து நான் லைவ்லயும் பார்த்திருக்கேன், 1 ஹவர் எபிசோடும் பார்த்திருக்கேன் அப்படின்றதுனால அன்சீன் நிறைய விஷயங்களை பத்தியும் நான் வந்து உங்ககிட்ட பேச போறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முன்னாடி நாள் நடுராத்திரி அரௌண்ட் ஒரு மணி இருக்கும். கிச்சன்ல வந்து தீபக், ஜாக்லின், முத்து எல்லாரும் வந்து இந்த சாப்பாடு மீந்து போனதெல்லாம் எடுத்து வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த டைம் பார்த்தீங்கன்னா வெளியே ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச ஒயிட் ரைஸ் வந்து கொஞ்சம் இருந்திருக்கு. தீபக் வந்து அதை எடுத்து உள்ள வைங்க, உள்ள இடமே கிடையாது, இதெல்லாம் எதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு. முத்து வந்து அதில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடலாமே அப்படின்றப்போ, லூசா நீ ஃப்ரெஷ் ரைஸை வந்து எங்க வைக்கிறது, ஃபர்ஸ்ட் அதை எடுத்து உள்ள வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்துறாரு. ஜாக்லினுமே அதுக்கப்புறமா தனியா போயிட்டு தீபக் கிட்ட சொல்றாங்க, இந்த கிச்சன் வரப்போ நீங்க ரொம்பவே டென்ஷன் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி வாய்ஸ் ரைஸ் பண்ணி கத்துறீங்க அப்படின்னு. அது எங்களுக்கு கொஞ்சம் ஒரு இதுவா இருக்குது அப்படின்னு சொல்றப்போ, இதுவா இருக்குன்னா எதுவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் அவர் ரொம்ப வந்து சுருக்குன்னு தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஒயிட் ரைஸ் மீதி இருக்குது, அதுல தண்ணி ஊத்தி வைக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல பிளான் தான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அந்த அமரன் மூவிக்காக அவங்க கொடுத்து அமைச்ச அந்த புலாவு, அந்த பிரியாணி இதெல்லாம் நம்ம வெளியே வைக்க முடியுமா, அதெல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வச்சாகணும். ஒயிட் ரைஸ் தண்ணி ஊற்றி அடுத்த நாள் வந்து பழைய சாதமா செஞ்சுட்டு எல்லாத்தையுமே வந்து சேவ் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இதுக்கு எதுக்கு ஒரு சுருக்குன்றாரு அப்படின்ட்டு. டமால் டுமில் பட்டாசு நமத்து போன பட்டாசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி என்னன்னா, இது ரெண்டும் யார் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரா வந்து சொல்றாங்க. எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் டமால் டுமில் பட்டாசு அப்படின்னா தீபக் அப்படின்னு சொன்னோன்னா அவர் ஐயோ காலையிலேயே ஆரம்பிச்சிட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுக்குறாரு. ஜெஃப்ரி பாத்தீங்கன்னா ரஞ்சித்தை நமத்து போன பட்டாசு அப்படின்னு சொல்றாரு. உடனே ரஞ்சித் நெக்ஸ்ட் பின்னாடி போயிட்டு அப்படிதான் தெரியும், கிட்ட போனா டமால்னு வச்சிரும், மூஞ்செல்லாம் கருகிடும் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு டைலாக் சொல்றாரு. அடுத்து தர்ஷிகா வந்து சுனிதாவை பார்த்து டமால் டுமில் பட்டாசு இவங்க தான், ஏன்னா டமால்னு அன்னைக்கு வெடிகாட்டி அன்னைக்கு அவங்களுக்கு மண்டையே வெடிச்சிரும் போல, அப்படிதான் அவங்க இருப்பாங்க அப்படின்றாங்க. ஆர்ஜே ஆனந்தி பாத்தீங்கன்னா தீபக் சொல்றாங்க, விஷால் கேரக்டரா மாறி இருந்தப்போ கூட அவரால் வந்து தீபக்கை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. வெளியே தீபக் அப்பப்போ வந்துட்டே இருப்பாரு, கிச்சன்ல இருந்து ஏதாவது இவர் கத்திக்கிட்டே இருப்பாரு, இல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அப்படின்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா, இப்பெல்லாம் எனக்கு சௌந்தர்யா வந்தாலே அவங்கள காட்டினாலே என்ன சொல்ல போறாங்க, என்ன கவுண்டர் அடிக்க போறாங்க, யாரை பத்தி வந்து பேச போறாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்குது. அதே மாதிரி இவங்க வந்தோன்னே டமால் டுமில் பட்டாசு நமத்து போன பட்டாசு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுத்துலயுமே எனக்கு சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. சரி பரவாயில்ல ஒருத்தர் மட்டும் சொல்றேன் அப்படின்னு எப்பவும் போல அவங்க ஸ்டைல்லயே வந்து கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த டாஸ்க் முடிஞ்சோன்னே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருண் வந்து சௌந்தர்யாவை நமத்து போன பட்டாசு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால சௌந்தர்யா அருண் கிட்ட போயிட்டு நீங்க எதை வச்சு என்ன அப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்கிறப்போ, அருண் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, நீங்க பிகினிங் வீக்ல இருந்து பார்த்தீங்கன்னா அப்படின்றாரு. இவங்க உடனே ஆரம்பிச்சிட்டாங்கடா உடனே பிகினிங் வீக்ல இருந்துன்ட்டு. இப்போ பிக் பாஸ் என்ன கேட்டாரு, போன வாரம் யாருன்னு தானே கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இப்போ விமென்ஸ் டீம்ல இருந்து பார்த்தீங்கன்னா சுனிதாவை தான் நிறைய பேர் டமால் டுமில் பட்டாசு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ரிலேட்டடா ஆர்ஜே ஆனந்தி வந்து சுனிதா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க பார்த்துருந்தீங்கன்னா போன எபிசோட்ல சுனிதா வந்து அந்த பாத்ரூம்ல அவங்களோட லூஃபாவை வந்து யாரோ கீழே போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லாரையுமே கேட்டு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. மீதி இருந்தது சௌந்தர்யாவும் ஜாக்லின் தான். நான் சும்மா விட மாட்டேன், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு மேனர்ஸ் இல்லை அப்படின்லாம் கத்திருப்பாங்க. இதை வந்து சௌந்தர்யா கேட்டிருப்பாங்க. ஸோ ஆர்ஜே ஆனந்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு லூஃபா மேட்ருக்கு நீங்க டூ மச்சா ரியாக்ட் பண்ணிட்டீங்க, நீ என்ன பண்ணா ஹர்ட் ஆகுவேன்னு எனக்கு தெரியும், இப்போ பண்ண மாட்டேன், கேம்ல டைம் வரப்போ பண்ணுவேன் அப்படின்னு. உடனே இவங்க ஒருத்தங்க எமோஷன்ஸ்லலாம் ப்ளே பண்ணக்கூடாதுப்பா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், ஒரு ஹியூமனா இருந்து இங்கே ஹர்ட் ஆகிட்டு கேம் விட்டு வெளில போனால் அவங்களுக்கு வெளியேயும் ஹர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஆர்ஜே ஆனந்தி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தீபக் பற்றி பேசுகிறாங்க. இவர் ரொம்ப ஓவராக தாங்க பண்ணிக்கிட்டு இருக்காரு, கை கழுவுனியா சாப்பிட்றதுக்கு முன்னாடி சிந்தாமல் சாப்பிடு அப்படின்ட்டு, ஹி கான் சிட் ஆன் டாப் ஆஃப் அவர் ஹெட்ஸ் அப்படின்னு வேற சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி டாஸ்க் நடக்குது, அதாவது ஆட்டமா தேரோட்டமா அப்படின்னு பேரே பயங்கரமாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே இருந்து திடீர்னு ஒரு 8 பேர் உள்ளே வராங்க, வந்து கண்ணாமின்னான்னு எல்லா பாட்டுக்கும் பயங்கரமாக ஒரு டான்ஸை போடுறாங்க. மென்ஸ் டீம்லேருந்து 3 பேர், விமென்ஸ் டீம்லேருந்து 3 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட இந்த பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக நிறைய கேள்வி வந்து கேட்குறாங்க. அண்ட் யார் வந்து நிறைய கரெக்ட் ஆன்சர் சொல்லியிருக்காங்களோ அவங்க தான் இது வின்னுன்னு. ஸோ இப்போ அவங்க வந்து ஆடுற டான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபயராக இருக்கும், நமக்கே பயங்கரமாக எஞ்சி ஆடிடலாமான்னு தோணும். அங்கே சும்மா நின்றுட்டு இருக்கவங்க ஆடுறாங்க ஓகே, ஆனால் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களையும் ஜெஃப்ரிலாம் பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிருவாரு. கடைசியாக கேள்வி கேட்குறப்போ மென்ஸ் டீம்ல இருந்து நிறைய பேர் வந்து தப்பாக சொல்லிடுறாங்க ஆன்சர்ஸ். அதனால் திரும்பவும் விமென்ஸ் டீம் தான் இதை வின் பண்ணுறாங்க. அண்ட் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் மறுபடியும் விமென்ஸ் டீமுக்கே போயிடுது. ஸோ எப்போவுமே அவங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸை யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்ற டிஸ்கஷனை பார்த்தீங்கன்னா தனியாக வெளியே போய் கூடி நின்று கும்பலாக குசுன்னு பேசிட்டு வந்து சொல்லுவாங்க. போன வாட்டி எக்கச்சக்க பிரச்சனை ஆயிடுச்சு இல்லையா, அதனால் இந்த வாட்டி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரூம்லேயே உட்காந்து ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்கஷனில் விஷால் இருக்கார். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மென்ஸ் டீம்லேருந்து வந்தவங்க அந்த டிஸ்கஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி மென்ஸ் டீமுக்கு யார் போயிருக்காங்களோ அவங்களும் இந்த பக்கம் டிஸ்கஷனில் வந்து கலந்துப்பாங்க. பட் இந்த வாட்டி அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் சுனிதா பார்த்தீங்கன்னா, நான் வந்து 4 வாரத்தில் போகக்கூடிய கண்டஸ்டன்ட் கிடையாது
அது எனக்கு வேணும் அப்படின்றாங்க. ஜாக்லின் வந்து போன வாட்டி நான் விட்டு குடுத்துட்டேன். அதனால இந்த வாட்டி எனக்கு கண்டிப்பா வேணும். நான் டேஞ்சர் ஜோன்ல இருக்க மாரி இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அன்ஷிதா எப்பவும் போல தாங்க நீங்க குடுத்தா ஓகே தான். எனக்கு ஹேப்பி. யாரு கிடைச்சாலும் ஓகே தான் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. பவித்ரா போன வாட்டி அவங்களுக்கு பாஸ் கிடைச்சிருக்கு. பட் இருந்தாலும் இந்த வாட்டியும் எனக்கு வேணும் அப்படின்றாங்க. அன்ஷிதா பேர ஜாக்லின் சொல்லுவாங்க. அவங்களுக்கு குடுத்தா நல்லா இருக்கும்னு. அப்ப டக்குன்னு அன்ஷிதா வந்துட்டு, "இல்ல எனக்கு வந்து சுனிதாக்கு குடுக்கணும்னு இருக்கு. எனக்கு வந்து இந்த வாட்டி பாஸ் வேணாம். நான் யோசிச்சு தான் சொல்றேன்." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இப்போ இந்த வோட்டிங்ல சுனிதா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஜாக்லின் டீமுக்காக யோசிச்சேன். எனக்கு ஜாக்லின் குடுத்தா ஓகே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ ஃபைனலா வோட்டிங் படி மெஜாரிட்டி வோட்ஸ் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுனிதா தான் வாங்கியிருக்கிறாங்க. அண்ட் இந்த டைம் சாச்சனா வந்துட்டு, "நான் இத ஒத்துக்கவே மாட்டேன். எனக்கு பவித்ராவுக்கு தான் குடுக்கணும். என்ன பொறுத்த அளவுக்கு இவங்க எல்லாம் ஏதோ ஒரு வகையில வெளிய தெரிஞ்சிருக்காங்க. பவித்ரா தான் தெரிய மாட்டாங்க. அவங்களுக்கு தான் குடுக்கணும், அவங்களுக்கு தான் குடுக்கணும்." அவங்க அடம் பிடிக்கிறாங்க. பவித்ராவும் திரும்ப வந்துட்டு, "இந்த வீட்ல இருக்கவங்களே என்ன தெரியல, தெரியலன்னு சொல்றாங்கன்னா, கண்டிப்பா நான் வெளிய தெரிஞ்சிருக்க மாட்டேன்னு எனக்கும் தோணுது. ஸோ எனக்கு இந்த பாஸ குடுங்க." அப்படின்றாங்க. மறுபடியும் ரீவோட்டிங் வைக்கிறாங்க. அதுலயும் மெஜாரிட்டி வோட்ஸ் பார்த்தீங்கன்னா, சுனிதாக்கு வந்துருது. ஸோ ஃபைனலா இந்த பாஸ வந்து சுனிதாக்கு குடுத்துடுறாங்க. ஸோ சுனிதாக்கு இந்த பாஸ் எல்லாம் குடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா, மறுபடியும் ஒரு டிஸ்கஷன் யாருக்குள்ளார அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாச்சனா, ஜாக்லின் அண்ட் தர்ஷிகா 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அதுல சாச்சனா திரும்பவும் ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. "எனக்கு என்னமோ இத வந்து பவித்ராக்கு தான் குடுத்துருக்கணுமோன்னு தோணுது. ஏன்னா அவங்க வந்து சரியாவே வெளிய தெரியல." அப்படின்றாங்க. உடனே தர்ஷிகா என்ன சொல்றாங்கன்னா, "சாச்சனா நீ இப்படி சொல்றது தான் வந்து பவித்ராக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. நீங்க தெரியல, தெரியல அப்படின்னு சொல்றது அவ சரியா பெர்ஃபார்ம் பண்ணாத மாரி சொல்ற மாரியே இருக்குது. அவளுமே ஈக்குவலா தான் பெர்ஃபார்ம் பண்றா." அப்படின்றாங்க. அவங்க ஈக்குவலா பெர்ஃபார்ம் பண்றாங்க, நல்லா பண்றாங்கன்றதுனால தானே அவங்களுக்காக நான் இவ்வளோ நேரம் சண்டை போட்டுட்டு இருக்கேன். எனக்கு என்னன்னா, அது வெளிய போய் சேராம போயிருச்சோ! அப்டின்ற ஒரு ஃபீலிங்கு. அதுக்கு தான் நான் பவித்ராவ சொன்னேன். பட் என்னதான் இருந்தாலும் சுனிதாவ தவிர வேற யாரு கிடைச்சிருந்தாலும் ஓகே. சுனிதாவுக்கு குடுத்துருக்க தேவையில்ல அப்டின்னு சாச்சனா சொல்றாங்க. சாச்சனா சொன்னது கரெக்ட் அப்டின்ற மாரி தான் நானும் ஃபீல் பண்றேன். ஏன் அப்டின்னா, சுனிதா கண்டிப்பா சேவ் ஆயிருவாங்க அப்டின்ற ஃபீலிங் எனக்கும் இருக்குது. பிளஸ் இத்தன வாரத்துல இதான் வாட்டி சுனிதா வந்து நாமினேஷனுக்கே வந்து வந்திருக்காங்க. அப்டின்றப்போ அவங்க ஒரு வாட்டியாவது அந்த நாமினேஷன ஃபேஸ் பண்ணிட்டு வரட்டுமே! ஜாக்லின்லாம் பார்த்தீங்கன்னா, வாரம் வாரம் நாமினேஷனுக்கு போயிட்டுருக்காங்க. பவித்ரா பார்த்தீங்கன்னா கூட போன வாட்டி நாமினேஷன்ல இருந்தாங்க. அவங்கள சேவ் பண்ணிட்டாங்க. மறுபடியும் இந்த வாட்டி நாமினேஷனுக்கு வந்திருக்காங்க. அவங்க எய்தர் அன்ஷிதா இல்லன்னா ஜாக்லினுக்கு குடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுது. மேபி அன்ஷிதா குடுத்துருக்கலாம். ஏன்னா ஒரு வாட்டி கூட அவங்களுக்கு குடுக்கல. பட் அன்ஷிதா ஓப்பனா எனக்கு வேணாம் அப்படின்ட்டாங்க. சரி அதுபடி பார்த்தா ஜாக்லின் குடுத்துட்டு போயிருக்கலாமே அப்படின்னு தான் தோணுச்சு. இப்போ என்னன்னா, வெளிய சுனிதா, மென்ஸ் டீம் அண்ட் ஆர்ஜே ஆனந்தி இவங்களோட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, "சவுண்டு எப்ப பாரு இந்த பெட்ரூம்லயே தான் இருக்கா. விமென்ஸ் டீம் பெட்ரூம்ல இருக்கா. இவங்களோட தான் பேசிட்டு இருக்கா. ஆனா ஒரு வாட்டி கூட யாரும் டாஸ்க்கே குடுக்க மாட்றாங்க. நான் போய் குடுத்தேன்னு வச்சுக்கோயேன், அது பர்சனலா நான் ஏதோ வேணும்னே பண்றேன் அப்படின்னு நெனச்சு அது ஒரு பிரச்சனையாகும். நானும் இவங்க எல்லார்ட்டயும் சொல்றேன். கண்டுக்கவே மாட்றாங்க. நான் தர்ஷிகா வந்து ஒரு 2 டைம்ஸ் கேப்டனா இருந்தாளேன்னு சொல்லிட்டு, அவள கூப்ட்டு நான் சொன்னேன். அங்க பாரு சௌந்தர்யா இந்த பக்கம் வந்திருக்கா. அவளுக்கு டாஸ்க் குடுன்ட்டு. அவங்க வந்து கண்டுக்காத மாரி போயிட்டாங்க. பாரேன் எப்படிலாம் சேஃப் கேம் விளையாடுறாங்க அப்படின்றாங்க. நான் சொன்னா அது பர்சனல் அட்டாக் மாதிரி ஆயிடும். அது ஒரு பிரச்சனை ஆயிரும் அப்படின்றாங்களே. அவங்க அதுக்கு பயந்து தானே இவங்க சொல்லாம எல்லாரையும் கை காமிச்சு நீ சொல்லு, நீ சொல்லுன்றாங்க. அப்ப அது சேஃப் கேம் கிடையாதா? அப்படின்ற மாரி தான் எனக்கு தோணுச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, வெளிய சாச்சனா, தீபக்கு, விஷாலு எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப சாச்சனா சொல்றாங்க, "அந்த டாஸ்க் நடந்துச்சு தெரியுமா? நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க். அது முடிஞ்ச உடனே தீபக் பார்த்தீங்கன்னா, கவுத்துட்டீங்களேடா!" அப்படின்ற மாரி ஏதோ சொன்னாரு அப்படின்றாங்க. உடனே தீபக் சுருக்குன்னு, "தெரிஞ்சா சொல்லு, தெளிவா சொல்லு. எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. தெரியாதுன்னா சொல்லாத. நான் இப்படி தான் எனக்கு நெறைய விஷயங்கள் வந்து ஷூரா தெரியாது. அதுக்கு நான் இப்படி தான் போய் எல்லார்ட்டயும் சொல்லிட்டு இருக்கேனா" அப்படின்னு சுருக்கு சுருக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. சாச்சனா சொல்றாங்க, "ஐயோ! நான் தான் சொன்னனே, நீங்க இதுதான் சொன்னீங்கன்னு சொல்லல. இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு சொன்னீங்க அப்படின்னு சொன்னேன்." அப்படின்னோனே, ஒரு 2 நாளா தீபக் பார்த்தீங்கன்னா, எல்லார்ட்டயுமே அப்படி சுருக்குன்னு தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அது என்ன அவரோட ஸ்ட்ராட்டஜியா? இல்ல உண்மையாவே அவர் அங்க இரிட்டேட் ஆயிட்டாரா? அப்படின்றது தெரியல. ஸோ இதுக்கப்புறம் உள்ள வந்து சௌந்தர்யா பார்த்தா, சௌந்தர்யா மறுபடியும் விமென்ஸ் டீம்ல தான் எல்லாரோடையும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல காமெடி என்னன்னா, இவங்க விமென்ஸ் டீம்ல இருந்த 3 வாரமுமே எனக்கு யாரையுமே புடிக்கல. எல்லாருமே என்ன இரிட்டேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி மென்ஸ் டீமோடயே பேசிட்டு இருந்தாங்க. அடம் புடிச்சு நான் மென்ஸ் டீம் சைடு இந்த வாட்டி ஸ்வாப் போவேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு, இந்த வாட்டி மென்ஸ் டீம்ல இருந்துட்டு ஃபுல்லா விமென்ஸ் டீமோடயே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உள்ள வராங்க. வந்துட்டு "சௌந்தர்யா நீங்க டாஸ்க் பண்ணணும்" அப்படின்றாங்க. உடனே தர்ஷிகா அங்க இருந்துட்டு, "போ சுனிதாக்கு போய் ஒரு முத்தம் குடுத்துட்டு ஓடியா" அப்படின்றாங்க. எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. "சரி ஓகே நீ ஹக்காவது பண்ணிட்டு வா" அப்படின்றாங்க. சுனிதா கரெக்ட் டைமிங்கா உள்ள என்ட்ரி குடுக்குறாங்க. "சௌந்தர்யா வந்து இந்த பக்கம் வந்துட்டால்ல, அதுக்காக அவ டாஸ்க் பண்ண போறா. அதுக்கு நீ தேவைப்படுற" அப்படின்றாங்க. சௌந்தர்யா சுனிதா கிட்ட போறாங்க. அவங்க பயந்துட்டு, "ஐய்யய்யோ! ஏதோ ஓங்கி கீங்கி அரைஞ்சிருவாளோ" அப்படின்ற மாரி பயந்துட்டு, "ஏய் நீ என்ன பண்ண போற? சொல்லிட்டு பண்ணு" அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. அப்புறம் ஃபைனலா ஹக் தான் அப்படின்னு சொன்னோனே, "அவ்வளோதானே" அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுனிதா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "உன்ட்ட டைரக்ட் நாமினேஷன் இருக்குது. அதனால தான் நான் வந்து உன்கிட்ட எதுவும் பேசல. நெறைய விஷயங்கள் நான் பேசணும்னு நெனச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நான் பேசினேன்னா, நான் இதுக்காக தான் பேசுறேன்னு சொல்லி தப்பா வந்து ப்ரொஜெக்ட் ஆயிரும்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சாரி கேட்டு ஹக் பண்ணிட்டு போயிடுறாங்க. சரி இன்னும் டைரக்ட் நாமினேஷன் தான் வரலையே! இவங்க இப்படி மைண்ட்ல யோசிச்சிருந்தாங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி சொல்லியிருக்கலாமே! இப்போ வந்து சொல்ட்டாங்களே! அதுவும் வீக்கெண்ட் வேற வந்துருச்சு அப்படின்னு தோணுச்சு. இதுவுமே தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிருமோ! அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வருது.
ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டீம்ல பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு? வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு? அப்படின்னு கேட்குறாங்க. பெஸ்ட் பார்த்தீங்கன்னா, சத்யா அண்ட் ஆர்ஜே ஆனந்தி அப்படின்றாங்க. வொர்ஸ்ட் யாருன்னா, ஜெஃப்ரி அண்ட் சாச்சனா அப்படின்றாங்க. ஸோ வொர்ஸ்ட் பெர்ஃபார்மருக்கு பிக் பாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த வீட்ல இப்போ இன்விசிபிளா இருக்க போறாங்க அப்படின்றாரு. இந்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா, ஒரு பிக் பாஸ் சீசன்லயும் குடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இது ஒரு நல்ல சான்ஸ். அதாவது வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ன்னு சொன்னவங்க செமையா ஃபன் பண்ணி வெளிய தெரியறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தான். ஆனா, அத வந்து இவங்க பயன்படுத்திட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வரைக்கும் இல்ல. அந்த 2 பேரும் அவங்களுக்குள்ள தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய, வீட்ல போய் இன்விசிபிள் அப்படின்ற அந்த பவர யூஸ் பண்ணி எல்லார்ட்டயும் ஃபன் பண்ணுவோம், ஏதாவது ஒரு என்டர்டெயின்மென்ட் பண்ணுவோம் அப்படின்றது இப்போ வரைக்கும் பண்ணல. மேபி இதுக்கப்புறம் பண்ணுவாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் 2 பேருக்கும் இப்பவே வந்து தலைவனா, தலைவியா அப்படின்ற டாஸ்க்க வச்சுடுறாங்க. ஸோ அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து வாபிள் ஆகிக்கிட்டே இருக்குமா. அதுக்கு மேல நிக்கணும். அங்க 3 ஹோல்டர் இருக்கும். எதிர்ல ஒருத்தவங்க பால் த்ரோ பண்ணுவாங்க. அவங்க அந்த பால புடிச்சு 3 ஹோல்டர்லயும் கரெக்ட்டா நிக்க வச்சிரணும். எண்ட் பஸர் அடிக்கிறப்போ யார் 3 பாலையும் நிக்க வச்சிருக்காங்களோ, அவங்க தான் வந்து வின்னர் அப்படின்றாங்க. இந்த டாஸ்க்க நான் லைவ்ல பார்த்தேன். என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே சத்யா 3 பாலையும் வச்சுர்றாரு. ஆனந்தி ஸ்பிளிட் செகண்ட்ல அவங்களும் வச்சுர்றாங்க. சத்யாவோடது டப் டப்புன்னு கீழ விழுந்துருது. இப்போ பிக் பாஸ் என்ன சொல்லுவாரு லைவ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "ஆனந்தி நீங்க ஒரே பொசிஷன்லயே நிக்கிறீங்க" அப்படின்னுவாங்க. உடனே ஆனந்தி அந்த பொசிஷன மாத்தலான்னு ட்ரை பண்றப்போ 3 பாலும் கீழ விழுந்துரும். மறுபடியும் எல்லாம் அடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த வாட்டி சத்யா 3 பால் அடிக்கிறாரு. சத்யா பார்த்தீங்கன்னா, அந்த பொசிஷன்லேருந்து மாறாம அப்படியே நிப்பாரு. கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துக்கு மேல டைம் இருக்கும். பிக் பாஸ் சத்யா கிட்ட இந்த வாட்டி நீங்க ஒரே பொசிஷன்ல நிக்கிறீங்க மாறுங்க அப்படின்னு சொல்லியிருக்கவே மாட்டாரு. சத்யாவும் வின் பண்ணிடுறாங்க. ஸோ லைவ்ல பார்த்தீங்கன்னா, இது ரிலேட்டடா பயங்கரமான ஒரு ஆர்கியூமென்ட் போகும். விமென்ஸ் டீம்லேருந்து சுனிதா எல்லாருமே வந்து கேப்டன் ஆகிய முத்துட்ட வந்து பேசுவாங்க. ஆனந்தி ஃபர்ஸ்ட்டே 3 பால் வச்சுட்டாங்க. ஆனா பிக் பாஸ் பொசிஷன் மாறுங்கன்னு சொன்னதுனால தான் அவங்க பால் கீழ விழுந்துச்சு. இதே மாரி சத்யா வச்சுட்டாரு. அவர் ரொம்ப நேரம் அதே பொசிஷன்ல இருந்தாரு. ஆனா பிக் பாஸ் வந்து அப்படி எதுவுமே சொல்லவே இல்ல. ஸோ அதனால எங்களுக்கு ரீமேட்ச் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இவரும் முத்து என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் எ கேப்டனா அவர் அந்த இடத்துல டிசிஷன் எடுத்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் அவரு பிக் பாஸ்ட்ட கேட்பாரு. பிக் பாஸ் ரொம்ப நேரம் கழிச்சு வந்து சத்யா கங்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி டக்குன்னு முடிச்சு விட்டுருவாரு. இப்போ நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 1 ஹவர் எபிசோட்ல இத எப்படி காட்டுறாங்கன்னு. என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க? லைவ்ல பார்த்தீங்கன்னா, ஆர்ஜே ஆனந்தி 3 பால அடுக்குனதுக்கு அப்புறமா பிக் பாஸோட வாய்ஸ் வரும். என்னன்னா, நீங்க ஒரே பொசிஷன்லயே ரொம்ப நேரமா நிக்கிறீங்கன்னு. அவங்க மாத்துவாங்க. கீழ விழுந்துரும். 1 ஹவர் எபிசோட்ல எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 3 பால் ஆர்ஜே ஆனந்தி வச்சு அது கீழ விழுந்து, அதுக்கப்புறமா பிக் பாஸ் வந்து நீங்க ஒரே பொசிஷன்ல இருக்கீங்க. பொசிஷன மாத்துங்கன்னு சொல்ற மாரி காட்டிட்டாங்க. அடப்பாவிங்களா! 1 ஹவர் எபிசோடுக்கும் 24/7 லைவுக்கும் இவ்ளோ டிஃபரன்ஸா இருக்கும். ஒரு விஷயத்தையே மாத்திட்டாங்களே! அப்படின்ற மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த மாரி எத்தன விஷயத்த நான் மிஸ் பண்ணியிருக்கேன்னு தெரியல. இதுக்காக அவங்க பண்ண ஆர்கியூமென்ட், ரீமேட்ச் வேணும்னு கேட்டது எதுவுமே வரலன்னா பார்த்துக்கோங்களேன். ஓகேங்க. இந்த டாஸ்க்ல சத்யா வின் பண்ணி அவர் தான் வந்து திரும்பவும் பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்துக்கு வீட்டோட கேப்டனா ஆயிடுறாரு. கடைசியா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்து வந்து கேப்டனா இருந்தார் இல்லையா? அவரு எல்லாரையும் உட்கார வச்சு, என்கிட்ட புடிக்காத விஷயங்கள் மட்டும் சொல்லுங்க அப்படின்றாங்க. ஸோ வீட்ல இருக்கவங்கலாம் பயங்கரமா ஆர்வமாயி துருதுருன்னு எந்திரிச்சு புடிக்காத விஷயத்தெல்லாம் அப்படியே பேராகிராஃபா அடிச்சு விடுறாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு இவரு என்ன தெரியுமா சொல்றாரு? "உங்க அபிப்பிராயம் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசையா இருந்துச்சு. உங்க விமர்சனங்களுக்கு நன்றி. ஆனா நான் மாத்திக்க போறதில்ல எதுவுமே" அப்படின்னு டப்புன்னு சொல்லிருவாரு. இதுக்கப்புறமா தீபக் போய் முத்துட்ட தனியா பேசுறப்போ, "ரொம்ப கிளவரான ஒரு மூவ். அ அவங்க என்னலாம் நெனச்சிருக்காங்கன்றதையும் நீ தெரிஞ்சுக்கிட்ட. ஏன்னா இப்போ வீக்கெண்ட் நாமினேஷன்ல பார்த்தேன்னா, இந்த மாரி ரீசன் சொல்லி தான் நாமினேட் பண்ணுவாங்க. அப்ப அவங்க சொல்ற வேர்ட்ஸ மேட்ச் பண்ணி நீ கண்டுபிடிச்சிடலாம்ல யார் நாமினேட் பண்ணாங்கன்னு. ஓகே, ஓகே கிளவர் கேம்" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா உண்மையிலேயே இது பாராட்ட வேண்டிய விஷயம் தான். என்னதான் நடந்தாலும் முத்து வந்து ஸ்டெடியா அவரோட கேம வந்து சூப்பரா விளையாடிட்டு தான் இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவ்வளோதாங்க இந்த எபிசோடு இதோட முடிஞ்சிச்சு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? 1 ஹவர் வெர்சஸ் லைவ் எத்தன பேர் வந்து 2மே பார்க்குறீங்க? இந்த மாரி வேற ஏதாவது டிஃபரன்ஸ் நீங்க நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.